வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் 9. வாங்க கதைக்குள்ள போவோம். சூர்யா என்ன சொல்ல போகிறான் என்று அவன் முகத்தையே அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். சூர்யாவிடம் சென்று சேதுராமன் பேசினார். இங்க பாரு சூர்யா, அந்த பொண்ணு செஞ்ச தப்புக்காக அவங்க ஃபேமிலியை தண்டிக்காத. நாம் ஒரு வேளை இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் அந்த பொண்ணு அவளை பார்த்துக்க சுயநலமா யோசிச்சு தானே முடிவு பண்ணியிருக்கா. அம்மந்தி மகளினியை கொடுக்கறதா சொல்றாரு. சூர்யா, இதுல அவங்க மான மரியாதையும் அடங்கியிருக்கு. மகிக்கு அழகில்லையா படிப்பில்லையா, அவளும் உனக்கு ஏற்றவள் தான். யார் தலையில யார் பெயர் எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும் சூர்யா. நான் எப்பொழுதும் உன் விருப்பப்படிதான் உனக்கு எதையும் செய்திருக்கேன். ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் என் விருப்பப்படி நடக்கட்டும் சூர்யா. நீ இதற்கு கட்டாயம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மகளினிதான் என் மருமகள். சேதுராமன் பேசி முடித்ததும், அப்பா, முடிந்ததா உங்களது அட்வைஸ்? நீலாம்பரிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. இவங்க கிட்ட இவ்வளவு தூரம் போய் கல்யாணம் பண்ணணுமா? இந்த ஓடுகால் இல்லைனா 1000 பொண்ணு என் சூர்யாவுக்கு கிடைப்பான். நீலா, ப்ளீஸ் கொஞ்சம் பேசாமல் இரு. இதில் என் முடிவுதான் இறுதியானது. இதில் இருவரும் தலையிட வேண்டாம். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த சம்மதம் வேண்டாங்க என்றாள் நீலா. சேதுராமன் அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல், சூர்யா, மகள் நீ சின்ன பெண்ணாக இருந்தாலும் தக்க சமயத்தில் அவளது அப்பாவின் சொல் பேச்சு மதித்து உன்னை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள். அப்பெண்ணை நீ வேண்டாம் என்று சொல்லாதே சூர்யா. ஒரு வழியாக சூர்யாவை பேசி சம்மதிக்க வைத்து விட்டார். சரியப்பா, நான் சம்மதிக்கிறேன் என்று தலையை குனிந்தபடி சூர்யா பதிலளித்தான். குமரேசனும் அகிலாவிடம் சேதுராமனும் நீலாம்பரியும் ஒரு ரூமில் சென்று பேசினர். மகளினியை நீங்கள் சூர்யாவுக்கு கொடுக்க சம்மதமா? நாங்கள் எங்கள் இளைய மகள் மகளினியை சூர்யாவுக்கு கொடுக்க சம்மதம் என்றார்கள். அகிலாவுக்கு யாழினி செய்ததை நினைத்து மனது உருக்கமாக இருந்தது. கற்பகம் பாட்டி, அகிலா விடு, அதையே நினைத்து கொண்டிருக்காதே. அவளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அளவிற்கு வயதும் பக்குவமும் இருப்பதால் தானே சென்றாள். இப்போது நடப்பதை கவனி. மகி வாழ்க்கையும் நமக்கு முக்கியம் தானே. யோசிக்காதே, போய் மகியை ரெடி பண்ணு என்று அகிலாவை தேற்றி அனுப்பினார். மகியும் புடவை மாற்றி ரெடியானாள். மணமேடையில் மகியும் சூர்யாவும் அமர்ந்தவுடன் ஐயர் மந்திரம் சொல்ல அனைவரின் ஆசியுடன் அர்ச்சனை தூவ மகி கழுத்தில் தாலி ஏறியது. பெற்றோர் பெரியோரின் காலில் விழுந்து மகி ஆசிர்வாதம் வாங்கினாள். சூர்யாவின் கைகளை பிடித்து, குமரேசன், என் பெண்ணை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்றார். சூர்யாவும் முகத்தை திருப்பியவாறு சரி என்றான். சேதுராமன், சரி, எல்லோரும் சாப்பிட போங்கள் என்றார். மதியும் சூர்யாவும் தனியாக மணமேடையில் போட்டோக்கள் எடுத்துக்கொண்டனர். முகத்தில் சிரிப்பில்லாத கல்யாண போட்டோக்கள். அனைவருடனும் மாறி மாறி எடுத்துக்கொண்டனர். நீலாம்பரி அகிலாவிடம், உங்க பெரிய மகளுக்கு நகை கொடுத்தது இருக்கா, இல்ல அதையும் எடுத்துட்டு ஓடிட்டாளா என்றார். இல்லங்க, அவ போட்டுட்டு போனது எல்லாமே கவரிங் தான். நீங்க தந்தது என்னிடம்தான் இருக்கு. வீட்டுக்கு போறப்ப நீங்களே மகிக்கு உங்க கையால கொடுத்துடுங்க என்றாள் அகிலா. எல்லாருமே சாப்பிட்டு முடித்தவுடன் மகியையும் சூர்யாவையும் சேதுராமன் பார்த்து, போங்க போய் சாப்பிடுங்க என்றார். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அனைவரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு விளக்கேற்றி பாலும் பழமும் உண்ண வேண்டும் என்று கிளம்பினர். மகி முதலாக வீட்டை பார்க்கிறாள். பெரிய மாளிகை போன்ற வீடு, 5 வேலையாட்கள், பசுமையான தோட்டம். வீட்டின் முன்னிலையில் அழகாக இருந்தது. வீட்டிற்கு வந்தவுடன் நீலாம்பரி ஒரே குச்சியால் மகியை விளக்கேற்றச் சொன்னாள். மகியும் முயற்சி செய்து ஏற்றினாள். பிறகு பாலும் பழமும் இருவரையும் மாறி மாறி ஊட்டுமாறு சொன்னார்கள். சூர்யா பெரியோர் மத்தியில் நம் கோபத்தை காட்டக்கூடாது என மகிக்கு ஊட்டிவிட்டான். மகியும் சூர்யாவுக்கு ஊட்டிவிட்டாள். சேதுராமன் சூர்யாவை தனியாக அழைத்து, சூர்யா, இனி மகியோட வீட்டுக்கு போகணும். அங்குதான் முதலிரவு நடக்கணும். அதனால மகி கிட்ட உன் கோபத்தை காட்டாதப்பா. சூர்யாவும், அப்பா, இப்பொழுது வரை நடப்பது எல்லாமே உங்கள் சொல்படிதானே நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் நடக்கும், நம்புங்கள் என்றான். நீலாம்பரி தன் அண்ணனிடம் மகி பற்றி கூறிக்கொண்டிருந்தாள். சரியான வாயாடின்னு கேள்விப்பட்டேன். எப்படித்தான் சமாளிக்க போறேனோ. சரிம்மா, நிறைய வேலை இருக்கு ஊர்ல. நான் சாயந்தரமா கிளம்புறேன். அண்ணா, 2 நாள் இருந்துட்டு போவேன். இல்லம்மா, உனக்கு தெரியாதா, தோட்டத்துல வேலை ஆட்கள் வேலை பாக்குறாங்க. நான் போனாதான் வேலையை சரியா முடிப்பாங்க. அண்ணா, இன்னொரு நாள் வந்தா இருந்துட்டு போற மாதிரி வா, சரியா? சரி, நீ கிளம்பு. மற்ற வேலைகளை எல்லாம் நானே பாத்துக்கிறேன். அடுத்ததாக முதலிரவிற்கு பெண் வீட்டில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து சூர்யாவும் மகியும் கிளம்பினர். காரில் போகும்போது கூட மகியிடம் சூர்யா பேசவே இல்லை. வீட்டிற்கு வந்தவுடன் ஆலாத்தி எடுத்து
அகிலா மகளையும் மருமகனையும் வரவேற்றாள். சூர்யா படியில் செல்ல முடியாது என்பதற்காக குமரேசன் தன் வீட்டு படிக்கட்டுகளை சரிவாக காரை போட்டு மருமகனுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்திருந்தார். சூர்யாவுக்கு அது கொஞ்சம் மன நெகிழ்வாக இருந்தது. பின்பு இவர்கள் முறைப்படி சாங்கியங்கள் நடைபெற்றது. மாலை நேரம் பொழுது இறங்கிக் கொண்டிருந்தது. சூர்யா மேலே மாடிக்கு செல்ல முடியாது என்பதால் வீட்டு வாசலில் காம்பவுண்ட் சுவற்றின் முன்பு ஒரு வேப்பமரம் இருக்கும். அதன் காற்று வாசலில் வீசியது. அவன் அங்கு அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு கற்பகம் பாட்டிதான் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்தார். சூர்யா தம்பி, சொல்லுங்க பாட்டி. ஏன்பா, நான் வயசுல பெரியவங்கிறதால சொல்றேன். ஏதோ நடந்து விட்டது. மனதில் ஏதும் வச்சுக்காதப்பா. வந்து எல்லோரிடமும் பேசு. மகி பாவம். அவ ஒரு பாவமும் அறியாதவள். அவளை தண்டிக்காதே என்று அறிவுரை சொன்னார். பாட்டி, எனக்கு யார் மேலையும் கோபம் இல்லைங்க. ஆனா கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அதிலிருந்து வெளிவர கொஞ்சம் டைம் ஆகும். சரிப்பா, எல்லாம் சரியாகிவிடும். வந்து சாப்பிடுங்க. நேரம் ஆகுதுல்ல. சரி பாட்டி, வாங்க போலாம் என்று சாப்பிட சென்றனர். அனைவருமே சாப்பிட்டவுடன் கிளம்பிவிட்டனர். கற்பகம் பாட்டி மட்டும் இருந்தார். குமரேசன் அகிலாவும் பரிமாறி முடித்தவுடன் சாப்பிட்டு விட்டு சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். மகியை ரெடியாகச் சொல் என்றார் குமரேசன். அகிலாவிடம் மகியை ரெடி பண்ணிவிட்டு மகிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என பாட்டியிடம் சொல்லச் சொன்னார். பாட்டியும் மகியிடம் நன்றாக பேசி, மகி, நடந்ததை நினைத்து வருந்தாதே. நடப்பதை மட்டும் நினை. அவரிடம் நன்றாக பேசு. பேசினால்தான் புரிதல் அதிகமாகும். சரியா? சூர்யாவின் மனமறிந்து செயல்படு என்றார். மகியும், பாட்டி, அவர்தான் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரே, நான் எப்படி பேசுவது என்றாள். ஏய், பேக்கு மாதிரி முழிக்காத. கொஞ்சம் வயசு புள்ள மாதிரி நடந்துக்கோ. சரியா என்றாள். சரி பாட்டி என்று தலையை சொரிந்தபடி கூறியது புரியாமல் ரூமுக்கு சென்றால் கையில் பால் சொம்புடன். மகி ரூம் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. பழங்கள், இனிப்புகள், பூக்களின் தோரணம் என தனது ரூமையே மாற்றி அமைத்திருந்தனர். அங்கு சூர்யாவும் கட்டிலில் அமர்ந்து போனில் அப்பாவிடம் பேசிக்கொண்டிருந்தான். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நான் மார்னிங் கால் பண்ணுறேன். 10 o'clock மேலே கிளம்பி விடுவோம். நீங்கள் விருந்து ரெடி பண்ணிருங்க. ஓகே என்று போனை வைத்தான். மகி உள்ளே நுழைந்தாள். வெள்ளை பட்டுப்புடவையில் பச்சை பார்டர் சேலை, வெள்ளை மல்லிகைப்பூ 10 முழம் தலையில் வைத்திருந்தாள். கை நிறைய கண்ணாடி வளையல். சூர்யா சார், பால் வை என்று தலையை திருப்பி கொண்டான். மகி, சூர்யா சார், இதை நீங்கள் குடித்துவிட்டு எனக்கு தர வேண்டும் என்றாள். உடனே காலை தொட்டும் கும்பிட்டாள். இங்கே பாரு, சாரி, உன் பெயர்? மகிழினி என்றாள். மகிழினி, நான் பெரியோரின் சந்தோஷத்திற்காக இதை செய்தேன். நீ உன் விருப்பப்படி இருக்கலாம். எனக்காக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம். படிக்கும் பெண், அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஓகேவா? இதையெல்லாம் எதுக்கு ஏற்பாடு செய்தார்கள்? இது ரொம்ப முக்கியமா என்று தலையை குனிந்தபடி முணங்கினான். அவள் பயந்து, சரிங்க சூர்யா சார், நீங்க தூங்குங்க, நான் அம்மா ரூமுக்கு போறேன் என்றாள். அவன் அப்பா கூறியதை நினைவில் கொண்டு, இல்லை, வெளியே வேணாம், பக்கத்தில் இருந்த சோஃபாவை காட்டி நீ இங்க படுத்துக்கோ என்று மகியிடம் சொன்னான். மகிக்கு படுத்த 5 நிமிடத்திலேயே தூக்கம் வந்து விட்டது. சூர்யா திரும்பி பார்த்தான். என்ன, அதுக்குள்ள தூங்கிட்டாளா என்று ஆச்சரியமாக பார்த்தான். இவளையெல்லாம் எப்படி வச்சு சமாளிக்க போறனோ என்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். அப்படியே உறங்கி போனான். மகளினியின் கை கோர்த்து கோட் ஷூட்டுடன் மாடியிலிருந்து நடந்து இறங்கும் காட்சி தோன்றியது சூர்யாவுக்கு. திடீரென விழித்து பார்த்தான். கனவுலகில் இருந்தான். நான் எங்கே இருக்கிறேன் என்று பதட்டமாக மகளினியை பார்த்தான். மகளினியும் சத்தம் கேட்டதில் திடீரென எழுந்து, சூர்யா சார், ஏதாவது வேணுமா என்றாள். இல்ல, ஒன்றுமில்லை என்று தண்ணீர் குடித்துவிட்டு, இது எப்படி சாத்தியம்? இது மாதிரி கனவோ அல்லது நானோ நினைத்து பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இப்ப எப்படி இப்படி ஒரு கனவு வந்தது என்று நினைத்து பார்த்து கொண்டே மகியை பார்த்தான். மகியின் பின்னழகு மட்டுமே தெரிந்தது. அவளின் நீளமான கூந்தல் தரையை தொட்டபடி. அப்பா சொன்ன மாதிரி இவதான் என் மனைவியா வரணும்னு என் தலையில எழுதியிருக்கா என்று பார்த்து கொண்டே சொன்னான். அவனின் பார்வை மகியை விட்டு ஒரு 5 நிமிடத்திற்கு விலகாமல் இருந்தது. காலையில் எழுந்தவுடன் சூர்யா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். மகி எழுந்து அப்படியே சென்றால் வீட்டில் எல்லோரும் என்ன நடந்தது என்று கேள்வி கேட்டு கொன்று விடுவார்கள். அதனால் தலையை கொஞ்சம் கழித்துவிட்டு தலையில் இருந்த பூவை கொஞ்சம் கசக்கி விட்டு
மடிப்பு களையாத சேலை பின்னை கலட்டி இடுப்பில் வாரி சொருகிவிட்டு அப்படியே சூர்யாவை திரும்பி பார்த்தாள். நம்மளுக்கு இவ்வளோ பண்ணிட்டோம், சூர்யா சாருக்கு எதுவுமே பண்ணாம போறோமே என்று தன் ஸ்டிக்கர் பொட்டை சூர்யாவின் கன்னத்தில் ஒட்டி வைத்துவிட்டு, என்ன சொன்னீங்க சூர்யா சார்? படிக்கிற வயசுல இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்க. படிக்கிற வயசுல தானே காதலே வருது, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என்று சூர்யாவின் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே சென்றாள். மகி தன் அப்பா சொன்னார் என்பதற்காக மட்டும் சூர்யாவை திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை. நிஜமாகவே சூர்யாவை பிடித்திருந்ததுதான் காரணம். அதை ஒரு நாள் கட்டாயம் புரிந்து கொள்வார் என்று மனதில் நினைத்து கொண்டாள். மகியும் ரூமை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிடம் கற்பகம் பாட்டி, ஏன் மகி, நேத்து நைட்டு என்ன என்று பல்லை காட்டினார். அப்படியே மகி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு, அடியே, நான் கேட்பது புரியலையா என்றார். அவளோ டேபிள் மீது இருந்த பிஸ்கட்டை பாட்டி வாயில் அடைத்துவிட்டு, எல்லாம் புரியுது பாட்டி என்று சொல்லிவிட்டு எழுந்து ரெஸ்ட் ரூமுக்குள் சென்றாள். உள்ளே இருந்தபடி, அம்மா, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு வையுமா என்று கத்தினாள். குமரேசன் சிரித்தவாறு தன் அம்மாவிடம், அவன் அப்படித்தான், எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாம்மா, சின்ன புள்ளதானே, எல்லாம் சரியாயிடும், விடுங்க என்றார். கல்யாணம் ஆயிடுச்சுடா, உன் சின்ன பொண்ணு அங்க போயிட்டு இப்படி இருக்க போறா என்றார். சூர்யாவும் எழுந்து அவனும் ரூமை விட்டு வெளியே வந்தான். யாரிடம் என்ன பேசுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. மகியும் பக்கத்தில் இல்லை, பாத்ரூமில் இருந்தாள். குமரேசன், வாங்க தம்பி, காஃபியா டீயா, என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டார். அதுக்கு முன்னாடி என்று கூறும் முன்னே குமரேசனே, உங்களுக்கு தேவையானது எல்லாமே ரூம்ல டேபிள் எடுத்து வச்சிருக்கேன், ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கூச்சப்படாதீங்க என்று சொன்னார். சொன்ன உடனே சூர்யாவும் சரிங்க. இப்போது கற்பகம் பாட்டி சூர்யாவின் முகத்தை பார்த்து பொட்டை கண்டுபிடித்து கை வைத்து முகத்தை மூடி சிரித்தார். சூர்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன பாட்டி, என் முகத்தையே பார்த்து சிரிக்கிறீங்க என்று கேட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியாமல் உள்ளே சென்று முகத்தை கண்ணாடியில் பார்த்தான். கன்னத்தில் ஸ்டிக்கர் பொட்டு இருந்தது. அட, இதை பார்த்துதான் சிரிச்சாங்களா? ஆமா, இது எப்படி கன்னத்துல வந்தது என யோசனையோடு திரும்பினான். அப்போது மகி ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளியே வந்தாள். மகிழினி, இது உன்னோட வேலையா என்று கேட்டான் சூர்யா. சூர்யா சார், எனக்கு எப்படி தெரியும், நீங்க எழுந்துட்டீங்களா, உங்க முகத்தையே நான் இப்பதான் பார்க்குறேன் என்று மறுத்து பேசினாள். ஆனால் சூர்யாவுக்கு இதை செய்தது யார் என்று நன்றாக தெரியும். சூர்யாவிற்கு மதிதான் இதை செய்தாள் என்பது நன்றாக தெரிந்தது. அவள் தொட்டு தன் கன்னத்தில் பொட்டு வைத்ததும் அவள் பேசியதும் அவன் அனைத்தையும் அறிந்துதானே இதை கேட்கிறான். இருவரும் குளித்து ரெடியாகிவிட்டு புது ஆடைகளை உடுத்தி காலை உணவையும் முடித்துவிட்டு மகியை மங்களகரமாக புகுந்த வீட்டுக்கு அழைத்து சென்றான் சூர்யா. மகிக்கு சூர்யா மயங்குவானா?